ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து கவலை மீனுன்னு சொல்லுவாங்க, சாலான்னு கூட சொல்லலாம். பாருங்கள், இதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு மிளகா, தனியாத்தூள், மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு போட்டு அதை நான் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, நிறைய பூண்டு, மிளகெல்லாம் போட்டு ஒரு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயும் ஆல்ரெடி குழம்புலேயும் காரம் இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தான் போட்டேன் அந்த மீனில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த மீன்களை போட்டுட்ட பிறகு நம்ம சிம் பண்ணிடணும், ஈஸியாக வெந்துடும் அது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இரும்பு தவாவில் ஒரு மிளகு, சால்ட்டு போட்டு, பெப்பர் சால்ட்டு போட்டு ஒரு எக் ஆம்லெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த தவாவில் எக் ஆம்லெட் பண்ணி முடிச்சுட்டு அதே தவாவில் தான் நான் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாருங்கள், எக்கில் அதே மாதிரி தான் பெப்பர், மஞ்சள் தூள், சால்ட்டு போட்டு தான் பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை வந்து ஆனியன்லாம் நான் எதுவுமே போடலை, இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ் குழம்புக்கு பாருங்கள், இதுலேயும் இறக்கும் போதும் என்ன பண்ணணும், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோம்னா எப்பயுமே இந்த மீன் குழம்புக்கு மிளகும் பூண்டும் போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இந்த மீன் குழம்பு அண்ட் எக்கோட ப்ராசஸிங். அதுக்கப்புறமா இதே ஃபிஷ்ஷில் நான் கொஞ்சம் ஒரு 4-5 எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த ஃபிஷ் வந்து நல்லா வந்து ஒரு சூட்டபிளாகவே தான் இருக்குது. எப்படி நார்மலாக இந்த வஞ்சரம் மாவாலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வேறு லெவலில் இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு நல்ல ஃபிஷ்ஷு. முள்ளெலாம் கூட நல்லா கரெக்டாக ஒரு நீட்டாக ஒரு முள் இருக்கும், ரொம்ப குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்காது. நல்லா அழகாக குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பொங்கலுக்கு வந்து வடை செய்யும்போது எப்பயுமே கொஞ்சம் இந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பகோடா மாதிரி அதை சுட்டுட்டு, நம்ம நார்மலாக ஒரு தக்காளி குருமா வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குருமா வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பகோடாவை சுட்டு அதில் குழம்புல அந்த குருமாவில் போட்டுடணும். இதுக்கும் அதே சேம் மெத்தட் தான். எப்பயுமே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது தான் வதக்கிட்ட பிறகு இந்த தேங்காவை நல்லா கொஞ்சம் திக்காக நம்ம போட்டு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காரத்துக்கு ஆஸ் யூஷுவல் மிளகாய், மஞ்சள் தூள், தனியா தான் அந்த தனியா ஆட் பண்ணியிருப்போம். உப்பு போட்டிருக்கேன். அந்த தேங்காயில் நான் கசகசா வச்சு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஸோ தட் அந்த குருமா நல்லா திக்னஸாக இருக்கும். பாருங்கள், தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதனோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.